மகாபெரிவாழனும் ஸ்ரீ லலிதார விசேஷகஸ்டநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு அவள் ராஜ்ய நிர்வாகம் இந்த ஜகத்தையே எப்படியெல்லாம் நிர்வகிக்கிறாள், இந்த ஜீவன்களை எப்படி வழி நடத்தி சொல்கிறாள், சத்மார்க்கத்தில் அழைத்து செல்கிறாள் என்று ஒரு அரசியாக மகாராஜ்ஞியாக இருந்து ஆட்சி செய்பவளுடைய அந்த குண நலன்களை நாமாக்களாக சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அவள் தர்மாதாரா என்று சொன்னார்கள். அடுத்தது தன அத்தியக்ஷா தனதானி விவர்தினி, அதாவது தனத்திற்கும் தானியத்திற்கும் இரண்டுக்குமே அவள் தானாம். அப்போ அவள் அதை பெருக்குகிறாள் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது இந்த பக்தர்கள் அவர்களுக்கு சொல்லும் பொழுது அற்புதமான இரண்டு நாமங்கள். ஓம் விப்ரப்ரியாயை நமஹ, ஓம் விப்ரரூபாயை நமஹ. இப்போ இதில் விப்ரா அப்படின்னு சொல்லும் பொழுது விப்ரர்கள் அப்படின்னா யாருன்னா நன்றாக வேதத்தை ஓதி அதன்படி நடப்பவர்கள், இவங்களை விப்ரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருப்பவர்களுக்கு பிரியா, அவர்களுக்கு பிரியமானவளாக இருக்கிறாள். அடுத்தது விப்ரரூபான்னு சொல்லும் பொழுது அவர்களின் வடிவமாகவே ஆகிவிடுகிறாள். எல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா, முக்திதா முக்தி ரூபிணி அப்படிலாம். அதே மாதிரி ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி அவர்களாகவே அவள் ஆகிவிடுகிறாள். ஆக உண்மையாக அந்த ஞானம் கிடைக்கும் பொழுது அது பிரம்மஸ்வரூபமாகவே மாறிவிடுகிறது ஒவ்வொரு ஜீவனம் அப்படின்னு சொல்வது தான் இதில் சொல்லக்கூடிய தத்துவமாக இருக்கிறது. ஆக இந்த விப்ரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தர்மத்தின் வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அதாவது வேதத்தை நன்கு குறைவாக கற்றுக்கொண்டு விட்டார்கள், எந்த குறைவும் இல்லாமல் கற்றுக்கொண்டு விட்டார்கள், அதன் வழியும் நடந்து வருகிறார்கள். சரி, இப்படி இருந்தாலும் எதிலும் ஆசைப்படாமல் வாழ்ந்து வருகிறார்கள் இல்லையா, அப்படி இருப்பவர்களை ஸ்ரோத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவர்களிடம் எப்படின்னா அகாதமனாக, அதாவது பற்றற்றவனாக வேதாந்த கருத்துக்களை உள்வாங்கி அதிலேயே ஒரு ஆனந்தத்தில் பிரம்மத்தில் லயிப்பவனிடம் அம்பாள் இருக்கிறாள். புரியுதா? அம்பிகை எங்கே இருக்கிறாள் என்றால் இப்படித்தான் நமக்குள் அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆக அவள் வசிக்கக்கூடிய இடம் கோவில்னு சொல்றோம் அப்படின்னா சாதாரணமாக ஒரு கோவிலை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்வது போல அவள் வசிக்கக்கூடிய இந்த குஹ்யமாக இருக்கக்கூடிய ரகசியமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தை நாம் இன்னும் எவ்வளவு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா? அப்ப அந்த எண்ணங்கள் எல்லாமே சுத்தமா இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு என்ன ஆகும்? அதிலே ஒரு ஆனந்தம் வரும், பிரம்மத்தில் லயிப்பு வரும், அங்கே அம்பாள் இருக்கிறாள். சரி, இந்த ஆத்ம வித்தியை இப்படி செய்வதுதான் ஆத்ம வித்தியை நம்ம சொல்றோம். இந்த ஆத்ம வித்தியில் இவள் லயித்து இருக்கும் பொழுது இவனே அம்பாள் ஸ்வரூபமாக ஆகிவிடுகிறான். ஆக யார் ஒருவர் அப்படியே அந்த ஆனந்தத்தில் லயித்து, அதாவது அந்த பிரம்மத்திலேயே லயித்து விடுகிறார்களோ அவர்களுடைய சொரூபமாக இவள் ஆகிவிடுகிறாள். இப்படி இருக்கக்கூடிய விப்ரனிடத்தில் அவனாகவே இவள் ஆகிறான்னு சொல்லியாச்சு. அப்ப தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபத்தில் லயித்து வேதத்தின் வழி நடந்து வேதாந்தத்தில் சொல்லி இருக்கக்கூடிய முடிவான முடிவு எது? அம்பிகை தானே. இருக்கும் இந்த அம்பாளை தரிசிப்பவனிடம் பிரியம் உள்ளவள். அதனால தான் என்ன ஆகிவிடுகிறாள்? அவன் வடிவமாகவே. அதுதான் விப்ரரூபா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேதத்தில் சொல்லப்பட்டபடி எப்படி அவங்க வாழ்க்கை நடத்துவார்கள் என்றால் பணம் அந்த எப்படி சேர்க்கணுமோ அப்படித்தான் சேர்ப்பாங்க. அந்த வழியில் தான், அதை தாண்டி ஒரு நயா பைசா கூட அவங்க கிட்ட இருக்காது. ஆக அந்த சொல்லப்பட்டபடி பணத்தை சேர்க்க வேண்டும், பணத்தை அதிகமாக சேர்க்கக்கூடாது, எளிமையாக இருக்க வேண்டும். இது எல்லாமே தர்மத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. இன்று நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை தர்மத்தில் சொல்லப்பட்ட வாழ்க்கையோடு பார்த்தால் முற்றிலும் முரண்பாடாக இருக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை சொல்லப்படவே கிடையாதுன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என்று ஒரு வகைமுறை வறுத்து கொடுத்திருக்கா இல்லையா? அப்ப அதுல நம்ம போறோம். அப்படி இந்த வாழ்க்கையை வாழும் விப்ரர்கள் வடிவமாகவே அம்பாள் இருக்கிறார். இப்ப இவனுக்கு எப்படி இருப்பான் என்றால் சதா சர்வகாலமும் ஏழ்மை இருந்து கொண்டே இருக்குமா. அந்த ஏழ்மைக்கு நடுவிலும் பகவானின் கருணை மட்டும் எப்படி இருக்குமா? பிரகாசமா இருந்து கொண்டே இருக்குமா. அதனாலதான் சில பேர் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஏழ்மையாக இருந்தாலும் அவர்களை பார்த்தால் ஒரு தேஜஸ் அப்படியே இருக்கும்.
இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் என்ன அப்படின்னா அந்த பகவானினுடைய கருணை. அப்ப அவனுடைய அறிவு எப்படி இருக்கும் அப்படின்னா மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கும். ஏன்னா தேஜஸ்வியாக இருக்கிறான். அப்படி இருப்பவனை யாராவது நிந்தித்தார், இங்குதான் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அது நமக்கு பாவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த விப்ரனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒரு விஷயம் அங்க இருக்கு இல்லையா? அற்புதமான ஒரு விஷயம். தத்துவங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய நாமக்கள்னு பார்த்த ஒரு சில நாமக்களை சொல்லும் பொழுது இதிலும் ஒன்று வரும். அப்படி நமக்கு பாவம் ஏற்படுகிறது. ஆனால் அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் பெரிய பாக்கியம் ஏற்படுமா? இது இப்படி பாக்கியமாகும். இப்படி யாராவது ஒரு நிந்தித்தால் என்றால் என்ன அப்படின்னா இந்த உலகம் மாயில் இருந்து விடுபட்டு நாம் அவளை பெற்று கொள்ள வேண்டும். அவளுடைய சரணார விந்தங்களே கதி என்று இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நேரங்களிலும் மனமானது இன்னும் கொஞ்சம் எதிலையாச்சும் ஒட்டிகிட்டே இருக்கும். அந்த பற்றுதலையும் விடுவதற்கு என்ன வரும் என்றால் இந்த நிந்தனைகள் தான். ஆக இந்த நிந்தனை அவ்வளவு பெரிய விஷயத்தை செய்கிறது. சாதாரணமாக இருப்பவர்களுக்கு நிந்திக்கும் பொழுது துன்பம் உண்டாகும். ஆனால் இதுபோல் சதா சர்வகாலமும் அம்பாளிடம் லயித்து இருக்கும் பொழுது அந்த நிந்தனை என்ன செய்யுமா? இன்னும் கொஞ்சம் இந்த பற்றை விலக்கி வைத்துவிடும். ஏனென்றால் இந்த உலக விஷயங்களிலிருந்து இன்னும் பற்று விட்டு போகும். அப்ப இன்னும் தள்ளி போயிடுவாங்க. அப்ப சம்சார சிற்றுக்குட்டையிலிருந்து தள்ளி போய் அம்பாளின் சரணார விந்தங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்கிறான். அதே சமயம் அந்த விப்ரனை பாராட்டக்கூடிய வார்த்தைகள் இருக்கு பாருங்க. அந்த சமயத்துல அந்த விப்ரன் எப்படி இருக்க வேண்டும்? அதை தலையில் ஏற்றிக்கொள்ளாமல் அப்பொழுதும் அவளே கதி இருக்க வேண்டும். ஆனால் அந்த சமயத்தை நழுவ விட்டு விட்டால், அது கொஞ்சம் அவனுடைய தலைக்குள் ஏற்றிக்கொண்டு விட்டால் அகங்காரம் கூடிவிடும். அப்ப என்னாகும்? திரும்பவும் அதே சுழற்சி தான் வந்துகிட்டே இருக்கும். ஆக அந்த விப்ரனாக இருக்கக்கூடியவன் இதை மட்டும் புரிந்து கொண்டு விட்டால், யாராவது பாராட்டினால் அதில் இருந்து விலகி உடனே வேற எதையாச்சும் விஷயத்தை பேசி விலகி விடுகிறானா, அவன்தான் உண்மையான விப்ரன். அப்படி இருக்கக்கூடிய விப்ரன் வடிவத்தில் அம்பாள் இருக்கிறார். அவ சாதாரண பிறவி எடுத்த மனிதனையும் தவசீலனாக உருவாக்கி அவனுக்கு சரியான மார்க்கத்தை காண்பித்து அவனை தன் வழியில் அழைத்து செல்கிறார். முதல்ல பார்த்தோமே சம்சார வங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த சம்சார வங்கம் என்னும் குற்றையில் இருந்து கை தூக்கி விட்டது மட்டும் கிடையாது, அவனுடைய கைகளை பிடித்து சரியான வழியில் அழைத்து சென்று அவனாகவே அவள் ஆகிவிடுகிறாள். மகாபெரிவா சரணம்.